அடி ஏதோ 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 ஒரு மயக்கோ எப்படி 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 வந்தது உனக்கும் உரைச்சுக்கிட்டு பாடுறா டான்ஸ் மாஸ்டர் ஏதோ 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 ஒரு மயக்கோ அது எப்படி 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 வந்தது எனக்கு இந்தா 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 பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளைச்சு இவள பாரு நீலவை போலே பழவழங்குது நினைக்க நினைக்க சிலு சிலுங்குது போடு 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 நீலவை போலே பழவழங்குது நினைக்க நினைக்க சிலு சிலுங்குது மலரை போலே மணமணங்குது மனசுக்குள்ளே தங்க நம்மிடத்திற்கு வேறொரு வந்திருக்கிறார். அண்ணே அண்ணே வந்தவருக்கு நான் வரவேற்பு கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். உள்ள உங்க 2 பேரையும் தேடி வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு போய் கேட்டுட்டு வருக வருக வருவரே நஞ்சை கலனிகளை நெஞ்சம் நிகழ் வைத்த வேடுவ குலமணியே வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் கூறுங்கள். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைபோடு என்னும் கடலில் ஆடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடைபோடு என்னும் கடலில் ஆடு. நேர்வு உள்ளத்திலே நீந்தும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை. தேவை அங்கிருக்கு தீனி இங்கிருக்கு தேவை அங்கிருக்கு தீனி இங்கிருக்கு. செம்மறியாதே நீ சிரமப்படாதே வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல நடைபோடி வீரமாக நடைபோடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. குறும்பையாடு உண்டாதே குள்ளநரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ. ஓடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்துக்கோ பிரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ. பிரிந்து கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ. விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு தெரிந்துக்கோ. விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல நடைபோடி வீரமாக நடைபோடு எரிலும் என்று இன்னும் கடலை நாடி நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. காடும் காடு சார்ந்த முள்ளிலத்தில் ரசிக்கக்கூடியவன் அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பது என்னுடைய வழக்கம். வந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன். பார்த்த மானை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. துரத்து வந்தேன். ஓடி வந்த மான் இங்கே தான் இருக்கு. தலைவி என்ற முறையில் மானை பிடிப்பது அனுமதி கொடுத்தால் ஒரே வார்த்தை சரின்னு சொல்லுங்க. அப்பா எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறுதின்னு இருக்காங்க. உங்களுடைய வழக்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க. வேட்டையாடுற வழக்கம் அதன் மார்க்கத்தை மான்குட்டியை பார்த்தே தேடி வந்திருக்கேன்னு. எங்களோட வழக்கமா இல்லைங்க இது. இப்போதான் எங்க அப்பா முதல்ல காவலுக்கு எங்களை அனுப்பியிருக்காரு. காவலுக்கு வந்த இடத்துல மான்குட்டியை நாங்க பார்க்கல, நீங்க பார்த்ததா சொல்றீங்க. வேட்டையாடுறதுக்கு எத்தனையோ வகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை வகையும் பார்த்தா பரவரையா வேட்டைக்காரா தெரியுது. வேட்டையாட தெரிஞ்சவருக்கு அனுமதி கொடுத்தா பிடிப்பேன். என்னங்க படிக்கலாம், செலவு வச்சு படிக்கலாம், அறிவுறுத்து படிக்கலாம், கைக்குறி காட்டி படிக்கலாம், கடையாளை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கு. இப்படி திறமை வச்சுட்டு பிடிக்கல. சரம் பாடி கடை பகலி வந்து கத்திரம் கங்கபத்திரம் அத்திரம்
ரத்தினம் கோல் சிலிமுகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கடை கையில் இருக்கிறது. சரி. ஆளிடம், மண்டலம், மகாமண்டலம், பிரார்த்தியாளிடம், பைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்து அனுமதி எதுக்கு? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னாத்தான் அடுத்த கட்ட வேலையே ஆரம்பம். சரிங்க, நீங்க சரின்னு சொன்னதுக்காக சொல்லல, நீங்க சொல்லி முடிச்சதுக்காக. இப்போ நான் அனுமதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஒருவேளை அந்த குட்டி இங்க இல்லைன்னா வேற குட்டி தேடலாம்ல? இங்க பாருங்க, சொல்லுங்க. கிடைச்சது நினைச்சது கிடைக்கிறதுக்காக கிடைச்சதை நினைக்கிறேன் நான் கிடையாது. இதெல்லாம் நியாயமாங்க? ஒரு புள்ள இருக்கிறேன், பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன், அப்பா விவசாயியா இருக்கேன், நான் படிச்ச படிப்புக்கு தான் உத்தியோகம் பார்ப்பேன், வேற எந்த உத்தியோகம் பார்க்க மாட்டேன்னு சொன்னா வாழ முடியுமா? பொழைக்க முடியுமா? குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? கல்யாணம் காட்சி பண்ண முடியுமா? நீங்க சொல்றத பார்க்கும்போது நான் பிடிச்ச அந்த குட்டி தான் முடிப்பேங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நான் எப்படி ஆளு தெரியுமா? எப்படி ஆளு? தட்டி கொடுத்து வேலை வாங்குவேன் எனக்கு தெரியும், தடவி கொடுத்து வேலை வாங்குவேன் எனக்கு தெரியும். இவ்வளவு எல்லாரும் தெரிஞ்ச ஆளுங்க தான் உலகத்துல. கேளுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கு, 10வது படிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க அந்த பொம்பளை பிள்ளையமா அந்த 10வது மதிப்பெண் வருமா, அந்த மாதிரி தேர்வு வருமா, எவ்வளவு ஒரு மார்க் வாங்குவேன்னு ஒரு பிள்ளைய கேக்குறேன். அந்த பிள்ளை வந்து எப்பா ஒரு 450 மார்க் மேல வாங்கிட்டு சொல்லுது. அப்படி சொன்ன பொம்பளை பிள்ளை 450 வாங்கும் சொன்னது 460 வாங்கிச்சு வச்சுங்களே. நான் எழுதலன்னா நம்ம சொல்ற காட்டு நல்லா இருக்கே, திறமையான பொம்பளை பிள்ளை சொல்லி தட்டி கொடுத்து, அடுத்து உனக்கு நீ என்ன படிக்கிற சொல்லு, உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணும்னு படி நான் பாத்துக்கிறேன் சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ஒரு வேலை. சரி ஐயா, 450 வாங்குற பொம்பளை பிள்ளை 360 தான் வாங்குது. அப்படி அந்த பொம்பளை பிள்ளை வாங்கணும் நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்ம கட்ட ஏதாவது கோபப்பட முடியுமா? தடவை கொடுத்து விடுறாமா, போனா போதுரா. வாழ்க்கையில அதாவது ஏட்டு சுரக்காய் கூட்டு குதவாது. சரி. ஏட்டு கல்வி வாழ்க்கை குதவாது. படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உலகம் ரொம்ப பெருசு, உலகம் ரொம்ப பெருசு. ஏன்னா நாம இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இதுதான் உலகம் நம்ம நினைச்சோம்னா தப்பா போயிடும். உலகம் பலவிதமான தன்மைகளை கொண்டது. எங்க வேணாலும் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். உண்மையான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணுங்கிற கணக்கிலே இருக்காங்க. ஆனா அந்த வாழ்க்கை கணக்கு இருக்காது. அதுதான் இந்த மகாபாரதத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. இந்த ஒரு மாயமான் சந்திர கட்டை எடுத்து ஓடிது பாத்தீங்களா? அப்ப வந்து யமதர்மன் வந்து கேள்வி கேட்பாரு. யாருகிட்ட? தர்மன் கிட்ட. அப்ப தர்மன் கிட்ட அவர் கேள்வி நிறைய கேள்வி 32 கேள்வி கேட்பாரு. அதுல ஒரு கேள்வி கேட்பாரு, தேசாந்திரம் போறான் பாத்தீங்களா, தேசாந்திரம் போறவனுக்கு அவனுக்கு என்ன, அவனை காப்பாத்துறது எது சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே தர்மன் பதில் சொல்லுவாரு, வித்தைன்னு சொல்லுவாரு. வித்தைன்னா என்ன? கற்ற கல்வி, செய்யக்கூடிய தொழில். இது மட்டும் ஒருத்தன் திறமை இருந்துச்சு வச்சுங்களேன், உலகத்துல எந்த ஊருக்கு நல்ல விதமா கௌரவமா வாழலாம். இது யார் சொல்லணும்? தர்மர் சொன்னது. தர்மன் வந்து மகாபாரதத்தில் சொன்ன விஷயம். ஏன்னா தடுமாறக்கூடாது, தடுமாற்றம் இருந்துச்சுன்னா எதுலையுமே சரியா வராது. அந்த மாதிரி இப்ப பொம்பளை பிள்ளையை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அப்பா அப்பா பாத்துக்கிறான். நம்ம உலகம் ரொம்ப பிரச்சனை அப்படி தடவி கொடுத்தோம். நான் 80 தெரியுமா? ஓடு மீன் ஓட உருமீன், ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு காத்து நிற்குமாம் கொக்கு. தன்னோட லட்சியம் அடையும் வரை தனிச்சு போராடக்கூடிய நானு. இதெல்லாம் நியாயம் தாங்க நீங்க பேசுறது. ஒரு கொக்கு நினைச்சா தனியா போய் குளத்திலேயே மீன் தேடுறோம். குளம் வத்தி போச்சுன்னா இருக்கிற மீன் கிடைக்குது. கடல் எவ்வளவு பெருசு. ஒருவேளை நம்ம கடல்ல போய் காத்திருந்தோம்னா கடல் வத்துமே, நிறைய மீன் இருக்குமே, அப்போ வயிறார சாப்பிடலாம் நினைச்சுட்டான். கடல் வத்துமா? இல்ல மீன் தான் கிடைக்குமா? கொக்குக்கு கடைசியில குடல் தான் வத்துச்சான். அது போல இப்ப நீங்க சொன்னீங்க, உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, நல்ல விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அது போல மானுங்கிற ஒரு விஷயம் தானே. இந்த மானுல இன்னொரு மானை பிடிச்சிட்டு போலாம். ஒருவேளை நீங்க தேடி அந்த மானு உங்க கைக்கு வரக்கூடாதுன்றதால போய் ஒளிஞ்சதா யாருக்கு தெரிய போகுது? இப்ப ஏன் லட்சியவாதிகளை மட்டும் உலகத்துல பெருசா சொல்றேன்? ஏங்க உலகத்துல வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதிலே நிற்பவர் யார்? அந்த நிக்கிற ஒருத்தர் தான் லட்சியவாதி. ஒரு விஷயத்தை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கனவுலையும் நினைவுலையும் அது லட்சியமாகும். அப்துல் கலாம் ஒரு சொன்னாரு, வாழ்க்கையில் கனவு காணுங்கள். ஆமா, அப்படின்னா ராத்திரில சாப்பிட்டு படுத்த வர்ற கனவையா சொன்னாரு. அப்படிதான் நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த விதமாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே சர்வ சதா காலமும் நினைத்துக் கொண்டு வாழ்றதுக்கு பேர் தான் கனவு காணுங்கள் சொன்னாரு. அதனாலங்க நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை தான் எதிர்மறையா. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னங்க? இந்த கிணத்து தவளை இருக்கு பாத்தீங்களா, அது நினைக்குமா நம்ம இருக்க கிணறு தான்டா ரொம்ப பெருசு, எவ்வளவு தண்ணி இருக்கு பாரு, இங்கிட்டு இருந்து அங்க போறோம், அங்கிட்டு இருந்து இங்க போறோம், தண்ணி அப்படியே மிதக்க மிதக்க தண்ணி இருக்கு சொல்லி எது நினைக்குமா? தவளை. தவளைக்கு கிணத்து தவளை. ஆனா அந்த தவளைக்கு தெரியாது ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, நாம இருக்கிறதே பெருசு நம்ம நினைச்சுக்கணும் சொல்லி அதுக்கு தெரியாது ஆத்துல உள்ள தவளைக்கு. ஆனா ஆத்துல உள்ள தவளைக்கு அது என்ன செய்யும்? இங்க இருந்து ஆறு
ரொம்ப பெருசு போகும். இந்த பக்கம் போகும், அங்க இருந்து இந்த பக்கம் வரும். அது சௌரியம் தான். அது நினைக்குமா எவ்வளவு பெருசு ஆறு இருந்து படிச்சு போறான், அங்க இருந்து அடிச்சு வர்றான், அப்ப இது எவ்வளவு பெருசுன்னு இது நினைக்குமா. ஆனா ஆத்துல இருக்க தவளைக்கு தெரியாது கடல்னு ஒண்ணு இருக்கு, அது இதை காட்டு ரொம்ப பெருசு, அதுக்கு முடிவும் கிடையாது முதலும் கிடையாது அப்படின்றது. உலகம் என்பது ரொம்ப பெரிய விஷயம், தெரியாமையே நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மையான விஷயம் தாங்க. இந்த உலகத்திலேயே உலகத்தை விட பெருசா இருக்கான்னு ஒருத்தர் கேட்டாங்க, கடலை விட பெரியது இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டாங்க. அதற்கு பதில் சொன்னவங்க இருக்காங்க. இப்ப ஒரு குழந்தையா இருக்கும்போது சின்ன குழந்தை, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசான புள்ள, அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மனைவி, ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா தாய், பேரம் பெத்தி எடுத்துட்டா பாட்டி அம்மாச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப பருவங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாத்திக்க கூடிய விஷயங்கள் இருக்கு. நீங்க எத்தனை வயசானாலும் மாத்திக்கிற மாதிரி தெரியல. இல்லைன்னு சொன்னா எல்லா மாற்றத்துக்கு என்ன காரணம்? மாற்றம் ஒன்றே மாறாதது, அதான் காரணம். காலம் கெட்டு போச்சு. காலம் கெடுது சொல்லாதீங்க, காலத்தை மனுஷன் கெடுத்துட்டேன். அதைத்தான் சொல்ல வரேன். எப்படின்னு கேளு. சொல்லுங்க. இப்ப மகாபாரதத்தோட கடைசி காலம், தர்மோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தர்மோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு நல்லா கேளு. இந்த கதையை ஒரு சின்ன கதை தான், இதெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிடிக்க மாதிரி சொல்றேனே. அப்ப ஒரு ஏழை விவசாயி, தர்மோட ஆட்சி நடக்குது, ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, குழந்தை குட்டி இருக்கு, எந்த வருமானம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல பெரிய ஒரு வசதி உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் பெரிய பணக்காரு, அவர்கிட்ட போய் ஏப்பா நீங்க நிறைய நிலங்கள் வச்சிருக்கீங்க, நிறைய நிலங்கள் வச்சிருக்கீங்க, நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுங்க, எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுங்க, நான் உழுது விவசாயம் பண்ணி என் குடும்ப பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறான், அதுகளுக்கு ஏதோ பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்குறேன்னு அந்த வசதியில் விட்டு சொல்ல பணக்காரர்கிட்ட. அவர் உடனே அதான் என்னடா எவ்வளோ நிலம் சும்மா இருக்கு, ஒரு ஏக்கரை பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த ஏழை விவசாயி அந்த சும்மா இருந்த அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை உழுகுறாரு. தண்ணியை பாய்ச்சி உழுத உடனே அந்த வயக்காட்டுக்குள்ள பெரிய புதையல் இருக்கு. வயக்காட்டுக்குள்ள புதையல் இருக்கு. புதையலை பார்த்தோன்னே இந்த ஏழை விவசாயி என்ன நினைக்கிறாரு, ஏப்பா வயக்காடு நம்ம வயக்காடு கிடையாது, வயக்காடு நம்மளது இல்லை, நம்ம வயக்காடு கிடையாது. அவரு நம்மளுக்கு ஓசியத்தான் கொடுத்தாரு, உழுது பொழைச்சுக்கணும் சொன்னாரு. அப்ப அவர் வயக்காட்டுக்குள்ள இந்த புதையல் இருக்கும்போது இந்த புதையலை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துறேன்னு, வயலுக்கு சொந்தக்காரர் யாரோ அவர்கிட்ட கொடுக்கணும். அவர்கிட்ட கொடுக்கணும்னா அவர்கிட்ட போய் எடுத்துக்கிட்டு, ஐயா உங்க வயக்காடு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு புதையல் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரை பாருங்களேன், ஏய் ஏண்டா எப்போ இந்த வயக்காட்டை உங்கள்கிட்ட நான் கொடுத்தனோ அப்பவே அந்த வயக்காடு உனக்கு தான்டா சொந்தம், அதனால புதையல் எனக்கு வேணும்னா நீயே வச்சுக்கலான்னு அவர் சொல்றாரு. மனுஷன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அப்ப உள்ளவங்க நியாயத்தோட இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட அந்த அவர் பணக்காரர் வாங்க மாட்டேன்றாரு, இவன் இல்ல நீங்க வச்சுங்கன்றேன், அவர் நான் வாங்க நீங்க வச்சுக்கன்றாங்க. ரெண்டு பேரும் பேசி 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 இதுக்கு ஒரு முடிவு பண்ண முடியாம கடைசியில பஞ்சாயத்து எங்க போகுது, தர்மன்ட்டு போகுது. போயாச்சு. பஞ்சாயத்து எங்க போகுது, தர்மர் கிட்ட போய், தர்மன்ட்ட போகுது. ஏதோ வண்டி வருது, கொஞ்சம் அந்த பாதையில் உட்காந்துருக்க இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க எல்லா பேரும். பஸ் ஒருத்தன் கொஞ்சம் அப்படியே மாற்றி விடுங்க, எல்லா பேரும் மாறி வந்துருங்க. லாரி சரி. தர்மர் கிட்ட பஞ்சாயத்து போயிருச்சு. தர்மன் கிட்ட பஞ்சாயத்து பொண்ணு தர்மன் கூப்பிட்டு என்னப்பா விஷயம் கேட்கிறாரு. ஏழை விவசாயி கேட்கிறாரு, நான் நிலம் கேட்டங்க கொடுத்தாரு, உழுது புதையல் வந்துருச்சு, புதையலை கொடுக்குறேன் வாங்க மாட்டேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எந்திரிச்சா என்ன நகல்றீங்களே, இவ்வளவு பெரிய லாரி போகுது, அந்த பணக்காரன் சொல்றாரு, அப்படி இல்லைங்க அவன் ஏழை பையன், என்ன கேட்டேன் நிலத்தை கொடுத்தேன், புதையல் இருக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன், எனக்கு வேணாம் சொல்லி ரெண்டு பேரும் தர்மன்ட்ட சொல்றேன். தர்மன் பிரம்பிச்சு போயிட்டாரு. என்ன மனுஷன் இப்படி இருக்காங்க இந்த உலகத்துல அதிசயமா இருக்கு. இவன் வேணாம்ன்றேன், இவனு வேணாம்ன்றேன், இந்த புதையலை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பா என்ன எங்களை யாருக்கு அந்த புதையல் நீங்க சொல்லுங்க. அவர் முடிவு பண்ண முடியாம சரி போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, நான் அதுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி தர்மன் அமுச்சு விட்டுறாரு. புதையல் அரண்மனையில் இருக்கு. இவன் 2 பேர் வந்துட்டான். எத்தனை நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காரு, 3 நாள் கழிச்சு. முதல் நாள் கழிஞ்சிச்சு, 2வது நாள் கழிஞ்சிச்சு, 3வது நாள் படுத்துட்டேன் எல்லா பேரும். இந்த 3வது நாள் ராத்திரி ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே இந்த ஏழை விவசாயி இருக்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூக்கம் வரல. முழிச்சிட்டேன். முழிச்சு எந்திரிச்சவன் பார்க்குறேன், அப்படியே யோசிச்சுக்கிட்டு பார்க்குறேன். ஆமாம் அந்த ஆளுட்டு வயக்காடை கேட்டு அந்த ஆள் கொடுத்துட்டாரு. வயக்காடு எப்போ கொடுத்தாரோ அப்பவே அந்த வயக்காடு நமக்கு தானே சொந்தம். நமக்கு வயக்காடு சொந்தம்னா அதுக்குள்ள இருக்க புதையல் நமக்கு தானே சொந்தம். நம்ம ஏன் போய் இந்த புதையல அந்த ஆள்கிட்ட வேணாம்னு சொல்லணும். நாளை காலையில் போய் தர்மன்ட்ட போய் நம்ம புதையல் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம சொல்லிடும் சொல்லி யார் யோசிக்கிறா, விவசாயி, ஏழை விவசாயி யோசிக்கிறேன். அந்த ஆள் பணக்காரர் இருக்க பார்த்தீங்களா, அவனுக்கு தூக்கம் வரல. அந்த ஆள் அங்கிட்டு நடந்து பார்த்துட்டு அவர் யோசிக்கிறாரு, அவன் வயக்காட்டை உழுதி பொழைச்சிக்கிறோம் தானே சொன்னேன், வயக்காடு நம்ம வயக்காடு தானே, அப்போ வயக்காடை உழுகும் போதுக்கு அந்த புதையல் நமக்கு தானே சொந்தம், நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும்.
நம்ம நாளைக்கு காலையில் போய் தர்மன் கிட்ட அந்த புதையல் எனக்கு தேவை நம்ம கேட்போம்னு 2 பேரும் யோசிக்கிறேன். கிளம்பியாச்சு. 2 நாளைக்கு முன்னால தான் எனக்கு வேணாம் புதையல் உனக்கு வேணாம் புதையல்னு சொன்னாங்க. இப்போ 2 பேரும் புதையல் வேணும்னு சொல்லி மனசுல முடிவு பண்ணிட்டு காலையில் போயிட்டேன். எங்க அரண்மனைக்கு போயாச்சு. தர்மர் வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். இந்த பஞ்சாயத்துக்கு இன்னும் முடிவு நம்ம யோசிக்கல. இவன் 2 பேர் வந்துட்டானே என்னடா பஞ்சாயத்து முடிவு பண்ற யோசிக்கும் போது சரிப்பா நான் யோசிக்கல நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கலான்னு ஏழை விவசாயம் சொல்றேன் புதையலை ஏன்ட்ட கொடுங்கன்றேன். சரி ஏப்பா நீ என்ன சொல்ற? இல்லைங்க அவன்கிட்ட கொடுக்க போது புதையல் ஏங்கிட்ட கொடுக்கணும்னு அந்த ஆள் சொல்றேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி 2 பேர் வேணாம்ட்டீங்க, இப்போ 2 பேர் வேணும்ன்றீங்களே என்னடா அப்படின்னா இவன் ஒரு ஏழை விவசாய ஒரு காரணம் சொல்றேன், அந்த பணக்கார ஒரு காரணம் சொல்றேன். ஆளுக்கு ஒரு காரணம் யோசிச்சு பார்த்தாரு, ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த 2 நாளுக்குள்ள இவளுடைய மாற்றம் ஏற்பட என்ன காரணம் ஆசை அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுக்கு சரியான ஒரு தீர்வு. இவ்வளவு பெரிய மனமாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? மனுஷன் மனநிலை மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சிறந்தவன் யாரு? சகாதேவன். அவனை ஆளை விட்டு சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு என் தம்பி என்னை வந்து பார்க்க சொல்ல அப்படின்னாச்சு. அவன் கொஞ்ச நேரத்தை சகாதேவன் வேகமாக வந்துட்டேன். வந்தோடனே என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி 2 பேர் இப்படி சொன்னாங்க, எனக்கு வேணாம் உனக்கு வேணாங்க, இப்போ எனக்கு தான் வேணுங்கிறாங்க. 2 பேருமே எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் எனக்கு புரியல தம்பி, என்னால் கணிக்க முடியல. ஏதாவது இயற்கையாகவே ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, நீ ஒரு கணிச்சு சொல்லுண்டோன்னே அதை அப்படியே கணிச்சு சகாதேவன் சொன்னானா, அண்ணே கலியுகம் பிறந்து ஏறத்தாழ 36 நாளிகை தாண்டிடுச்சுனே. சந்தோஷம். கலியுகம் பிறந்து 36 நாளிகை தாண்டிடுச்சு. ஒரு நாளைக்கு 60 நாளிகை 36 நாளிகை தாண்டின ஒரு காரணத்தினால மனிதன் மனமெல்லாம் இனிமேல் மாறிடும். மனிதன் வாழ்வதற்கு பூமி தகுதி இருக்காது, எல்லாமே கெட்டு போகும். சூது வஞ்சகம் பொறாமை போட்டி கொலை களவு தான் இருக்கு. நீதி நேர்மை ஒழுக்கம் நியாயம் தர்மத்துக்கு வேலை இல்லை. காசு எவங்கிட்ட இருக்கா அவன் தான் பெரிய ஆளு. சதா சர்வகாலம் 10 பேர் கூட தான் இருப்பேன். இனிமேல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா போச்சுனேன்னு சொல்லி அவன் சொன்ன உடனேயே அது உண்மைதான் தம்பி, கலியுகம் பிறந்துருச்சு, காலம் கெட்டு போச்சு, நானும் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே அண்ணே நான் கூப்பிட்ட உடனே நீ எவ்வளவு வேகமாக வந்தாலும் வரும்பொழுது உன்னோட செருப்பை கழட்டி போட்டு வருவ வேகமாக, உன்னோட செருப்பை கழட்டி போட்டு வேகமாக வருவ. நீ போட்ட செருப்போட என்னை வந்து சந்திக்கும் போதே தெரிஞ்சு வச்சுறா காலம் மாறி போச்சுன்னு சொல்லி அப்படின்னு தர்மன் சொன்னாராம். இது எதுக்காக சொல்றேன்னா இயற்கை மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, மனிதன் மாறிட்டான். மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறினா தான் இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர, அதாவது ஒரு கடப்பாறை இருக்கு, அந்த கடப்பாறையை எப்படி அந்த கடப்பாறைக்க முடியும்? இரும்பை வந்து உருக்கி நாம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருவத்தை அந்த சூடா இருக்கும் போதே விருப்பத்தை மாற்றி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஆமா, நல்லா இருக்க கடப்பாறை வளைச்சு நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, நடக்கிற கதையா? அதவே உருக்கணும்னா நம்ம மனத்துக்கு தகுந்த மாதிரி வளைத்து கொள்ள முடியும். மனித மனமும் அப்படித்தான். நீங்க சொல்றது நியாயமான விஷயம், ஏத்துக்கிறணும். காலத்துக்கு ஏத்தது போல மனிதர்கள் மாறணும் தான். அதுக்காக எந்தெந்த விஷயத்துல மாறணுங்கிறது இருக்கு. அவர் சொன்னாருங்கிறதுக்காக இப்பவும் நல்லவர்கள் சில பேர் இருக்கிறதுனால தான் நியாயம்னு ஒன்று இருக்கு. கலியுகத்திலையும் நல்லவர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இல்ல சுத்தமா அப்படின்னாலே மழை தண்ணி போயிடும். அப்பெல்லாம் பாருங்களேன், எங்கன பார்த்தாலும் தண்ணி கிடந்து அள்ளி குடிக்கலாம். என்னப்பு தவிச்ச வாய்க்கு எங்கன வேணாலும் தண்ணி அள்ளி குடிக்கலாம். இப்பெல்லாம் காசு இருந்தால் தான் குடிக்க தண்ணியே கிடைக்குது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. எண்ணிலையிலும் தண்ணிலையும் மாறாமல் இருந்தால் வாழ்க்கைக்கு. அன்பு தம்பி ராஜமணி வந்து அவரால் நல்ல வேலை ஒரு வேலை பார்த்துருக்காரு. அவர் அன்புன்னு ஒரு வேலை கொடுத்து நல்ல பாட்டு ஒன்று பாடுங்க, நாடு சிலைக்க வந்து நல்ல வேணாம் ஒரு பாட்டை பாட சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறப்புக்குரிய பாட்டு அந்த பாட்டு. ஏன்னா நம்ம எத்தனை பாட்டு பாடினாலும் கடைசியில் மழை பெய்யுன்றது இப்போ நம்ம எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ பாருங்க நம்ம மாவட்டம்ல மதுரையில் மழை இல்லை, மழையே கிடையாது, ரொம்ப இதாக இருக்குது. தம்பி விருப்பப்பட்டு அந்த பாட்டை பாட சொல்கிறேன். ஆனால் இந்த பாட்டை நம்ம பாடுறோம்னா அவன் இங்கே இருக்கணும்ல, அதான பெரிய விஷயம். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டை பாடுறாங்க, யாரை வச்சு பாடுறது? பாப்பா நல்ல மனுஷன் உட்காரு, இந்த பாட்டை பாட சொல்லுவான். ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தே வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குழலே அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறார், வேண்டுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மானுக்காக இங்க வந்து நிக்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறார், வேண்டுவரு ஏதேதோ
வரிசையில கீர்த்தமா வச்சிருப்பேன். அன்பளிப்பு கொடுத்து கேட்டாங்களே நல்லா இப்ப இருந்தாலும் சாகர மாதிரி கேளு. எனக்கு ஒரு வகையில் அண்ணன் வேணும், ஒரு வகையில் இங்கிட்டு வாங்க விடுவரே. உங்களுக்கு என்ன முறை முதல்ல? யாரு இந்த அண்ணன். நீ எனக்கு என்ன முறை வேணும்? நான் உங்களுக்கு தங்கச்சி முறை. அப்ப இவர் எனக்கு என்ன முறை வேணும்? என் அம்மா முறை அங்கிட்டு வைங்க. இவங்க உங்களுக்கு என்ன முறை? நான் சொல்றேன் கேளுமா. ஒரு முறையில அண்ணன் இங்க பாருமா, நீ பாடிக்கிட்டு இருக்க, நீ மக்களை பார்த்து பாடுற. இந்த ஆளு உன்னை ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு தர்றாப்ப. என்ன சொல்றீங்க? 1ஆம் நம்பர் புதிக்காளி. நான் என்ன சொல்றேன்னா, இவரை வந்து ஒரு மிரல்ற மாதிரி ஒரு கேள்வியை கேளு, அதோட ஓடிடும். சச்சா, பார்க்க பயங்கரமா இருக்கிறவங்கலாம் பயங்கரவாதி இல்ல, பார்க்க சாதுவா இருக்கிறவங்கலாம் சாது இல்ல. இவரும் அப்படித்தான். என்ன சொல்ற? நம்மளை பொறுத்தளவுல. ஆனா நீ பெரிய நோக்கமா தானே இருப்ப இருக்க. நான் சொல்றேன் கேளு, அண்ணன் சொல்றேன், நீ கேப்ப. தங்கச்சி சொல்ற, நீங்க கேளுங்க. சொல்லு. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா? அப்படி சொல்லலடா. என்ன நின்றுகிட்டு உன்னை பாத்துக்கிட்டு எனக்குல எரிச்சலா வருது. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரிய. நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் 1 சுரட்ட கோளார பாத்துக்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு. அப்ப இருந்து எப்படியோ அதே மாதிரிதான் இனிமேலும். கேளுமா ஒரு கேள்வியே. மானுக்கு உண்டான அங்கல அப்படி கேளுமா. கேட்டானே ஒரு கேள்வி, அவள் போட்டானே ஒரு போடு. பாடுங்க, எத்தனை பாட்டு வேணுமோ. போல் மனதை முள்ளால் கீறி புண்ணாயாக்கி வெந்நீர் ஊற்றி போட்டானே ஒரு போடு. எப்படியோ கேள்வி கேட்க வச்சுட்டா. எப்படியோ என்ன நிறைவேறிச்சு? 20 கொடுத்து கொடுத்து அவர் கொடுக்குறாப்ல 20. என்ன இது? கயாத கானகந்தே இப்ப சொல்றேனே, எப்ப அவர் பொய் பேசினாரோ அண்ணங்க 7 பேரை கூட்டியாக அவரை நிக்க வச்சு நான் சொல்றேன்ல.
வந்தார்ல வேடுவர், ஆமா அவர் மான்குட்டியை தேடி விளையாம்பா, என்னை தேடி வந்தேன்னு சொல்றாருப்பா அவரு. பிறந்த கதையே தானே தம்பி வந்ததும் வந்துட்டு அந்த பிளேன் ஆட்டம் மட்டும் ஆடுறியா? அண்ணன் எனக்காக நானும் பார்த்ததே இல்லை. இன்னும் உனக்கு விடியல ஏமா இங்கே தங்கச்சி அண்ணே நீ நான் முருகனை வணங்கிக்கிறேன். நீ 1000 பெரிய டான்சராரு, உன்னை ஒரு நிமிஷத்துல என் தம்பி காலி பண்ணிட்டு போயிருவேன். இங்கிட்டு அண்ணே தம்பி நான் முருகனை வணங்கிக்கிறேன். தம்பி பைக் எடுத்து கிளம்பு. பவுடரை கலைச்சிட்டு இந்த பிள்ளைய அடி வாங்கணும். சரவண பவ எனும் நாமமே, சரவண பவ எனும் நாமமே, சண்முகனே என் நாதமே, நித்தம் பாடுவே நெஞ்சில் சூடுவே, நிம்மதி நான் அடைவே, உன் நினைவினில் நான் கரைவே, முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா, சரவண பவ எனும் நாமமே, சண்முகனே என் நாதமே. ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம், ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம், ஆறுதலை தேடி நானும் அலைகின்ற நேரம் இதமாக்கும் நாமமே, என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணுகிறதும் திருமுருகா, வேலா உமையின் பாலா, இதுதானா உந்தன் லீலை, சரவண பவகுக சண்முகமோ, சரவண பவகுக வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணிக்கு வணங்குகின்றேன் முருகா, வள்ளி வணங்குகின்றேன் சுவாமி. வள்ளி சம்பளம் வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும். சால தோச்சோங்கிற அவர் சொன்னதே 100க்கு 100 உண்மை. முருகா, வீட்டுல இருந்து வரையில சால் போட்டு வந்தே மேடைக்கு வரையில காணா முருகா, அதை கண்டுபிடிச்சு தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவிகானை சமேத சுப்பிரமணியனை அழைக்க வேண்டும். இந்த தொழிலில் அடியவள் மென்மேலும் வளர வேண்டும் முருகா. உனது எண்ணம் போல் அனைத்தும் நடக்கட்டும். வாழ்க வளமுடன். யாம் பெற்ற இன்பம் அண்ணன் தம்பி சிங்கமடா